அஸ்ஸலாமு அலைக்கும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மட்டன் தலைகறி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப ஹெல்தி கூட. இந்த குழம்பு வந்து நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எதில் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சூப்பராகவே நம்மளோட தலைகறி குழம்பு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடை தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு தலைகறி வாங்கிக்கிட்டேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பீஸ் பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பீஸ் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட குழம்பு வந்து நல்லா குட்டி குட்டியாக பீஸ் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் குழந்தைங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேஸில் ஒரு கடாயை நான் வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துக்க போகிறேன். என்னடா இது எண்ணெய் வந்து கலராக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது பக்கோடா வறுத்த எண்ணெய் தான். இந்த எண்ணெயில் நீங்கள் தோசை, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் கூட நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு நான் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 4 தக்காளியிலேருந்து 3 தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாகவும் நம்ம அரைச்சி வச்சுக்கூடாது மிக்சியில் வந்து. பாருங்கள், 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு இப்போ கொத்தமல்லி, புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். என்னடா இது ஃபஸ்ட்லேயே புதினா கொத்தமல்லி சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்லேயும் சேர்ப்பாங்க, ஃபஸ்ட்லேயும் சேர்ப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் கல் உப்பு தான் நாங்கள் சேர்த்துப்போம் குழம்புக்கு வந்து. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. ரொம்ப ஈஸி கூட. ரொம்ப ஈஸி எந்த அளவுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்தி கூட. இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கறி இதில் சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. எந்த அளவுக்கு ஹெல்தின்னா, பிறந்த குழந்தை இருக்குது பார்த்திங்களா, பிறந்த குழந்தைக்கு வந்து தலை நிற்கலைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களோட மம்மி வந்து தலைகறி சாப்பிட்டா குழந்தைக்கு தலை நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்தி கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு 3 ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூள் வந்து கடைத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும். காரம் இல்லாமல் இருந்தால் பிடிக்காது. ஏன்னா கறினாலே கொஞ்சம் காரம் எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு பிடிக்கும். ரெண்டாவது வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து நாங்கள் வீட்டுத்தூள் சேர்த்துக்கிட்டோம். 2த்தையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். கடைத்தூளும் சேர்த்துக்கிட்டோம், வீட்டுத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா இது பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதிலே கொதிக்க விட போகிறது கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு வேவாது கடாயில் வந்து. இப்போ நல்லா இது பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு போதும். அந்தளவுக்கு நம்மளோட மட்டன் தலைகறி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் கறி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 3 விசில் நம்மளுக்கு வந்தால் போதும். பாருங்கள், 3 விசில் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மூளை வச்சுருந்தேன். நாங்கள் தலைகறி வாங்கும்போது எனக்கு மூளை கொடுத்தாங்க. இப்போ நான் மூளை எப்படி ஃப்ரை பண்ணுறது வாங்க நான் சொல்கிறேன். நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ஃப்ரை பண்ணோம் பார்த்திங்களா, அதோட குழம்பு நான் சாறு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரை பண்ணும்போதே தனியாக இதுக்குன்னு நம்ம ரெடி பண்ணின்னு இருக்க முடியாது, நம்மளுக்கு டைம் கிடையாது. எந்தளவுக்கு ஈஸியாக நம்ம பண்ணணுமோ அதில் நம்ம இந்த குழம்புலேயே வந்து குழம்பு எடுத்து நான் இப்போ வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம மூளையை சேர்த்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா சேரும். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன்.
நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது சிம்மில் நம்ம வச்சு செஞ்சாலே போதும், டக்குன்னு வெந்துடும். நம்மளோட மட்டன் தலைக்கறி குழம்பு ஈஸியாகவே டேஸ்ட்டாகவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மட்டனோட மூளையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையும் மேலே நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குனா ரொம்பவே பிடிக்கும், சொல்லவே வேணாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டால் அவங்களுக்கு முட்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மட்டன் தலைக்கறி குழம்பு, நம்மளோட மட்டன் மூளை ஈஸியாகவே நம்ம ஹெல்த்தியாகவே சூப்பராகவே நம்மளை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.